ஹலோங்க. இந்த வீடியோ எல்லாமே என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு எடுத்தது. பட் இதில காமிக்கிற விஷயத்த விட நான் பேசுகிற விஷயத்துக்கு இன்னுமே இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம கூடயே இருந்து நம்ம லைஃப்பை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய நம்மளோட பார்ட்னர்ஸை பற்றி தாங்க பேசுகிறேன். ஸோ நீங்கள் இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டோ இல்லைனா ஃபுல் ஆன் வால்யூம் வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டு இதை கேட்கலாம். நாங்கள் ரொம்ப ரொமான்டிக்கு லவி டவி கப்புள்ஸ்லாம் கிடையாதுங்க. பட் கண்டிப்பாக ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கப்புள் தான். நிறைய சண்டை போட்டுப்போம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்போம் அதே டைமில். ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சோஷியல் மீடியாவில் வர நியூஸ்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும் பிரிஞ்சு போகிறது. அப்புறம் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கெலாம் நீங்கள் இந்த பூவெல்லாம் தூவுன கப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி கப்புள்ஸ்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பேர் அவங்க ஹஸ்பண்ட்கிட்டேயும் ஒய்ஃப்கிட்டேயும் சண்டை போட்டிருப்பாங்க. நானுமே இந்த வீடியோலாம் காமிச்சு பாருங்கள் எப்படிலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஈஸியாக அதை கடந்து போயிட்டோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்கும் எங்கள் 2 பேரை பற்றியும் தெரியும். நாங்கள் வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டோம். பட் இது எவ்வளோ தூரம் உண்மைன்றது தாங்க நான் யோசிக்கிறேன். நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறது எல்லாமே உண்மையா? இல்லை. பட் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவங்க லைஃப்பில் ஒரு பெரிய தாக்கத்தையே உருவாக்கிடுது. ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு என்ன காமிக்கணும்னு சோஷியல் மீடியாவில் நினைக்கிறாங்களோ அதை தாங்க அவங்க காமிப்பாங்க. பட் ரியாலிட்டி எல்லாருக்குமே வந்து செகண்ட் சைடுன்னு ஒன்று இருக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. பாவம் அவங்க எவ்வளோ டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் நம்பாமல் நம்ம லைஃப்பை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னாமே நம்மளுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குதுன்றது நல்லாவே தெரியுது. நம்ம இன்னுமே பெட்டராகவே இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகும் ஒரு சில டைமில். நம்மளுக்கு இந்த வந்து கேண்டில் லைட் டின்னர் தேவையில்லை, பர்த்டே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண தேவையில்லை, சும்மா வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து டூர் போக தேவையில்லை, ட்ரிப்பு போக தேவையில்லை. நம்மளுக்கு மெயினாக தேவை என்னன்றது நம்ம தாங்க தெரிஞ்சுக்கணும். போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே சொல்கிறேங்க, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் சப்போர்ட் கிடைக்கணும். தேவைப்படுற இடத்துல நம்மளுக்காக நிற்கணும், நம்மளுக்காக பேசணும். அதே மாதிரி ஃப்ரீடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃப்ரீடம்ன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை பறிச்சிக்காமல் இருக்கிற பார்ட்னர் கிடைக்கிறதுன்றதே பெரிய வரம். பெண்கள் வந்து எப்படி நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் நம்ம ஹஸ்பண்ட் நினைக்கிறோமோ, சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட்ஸ்க்குமே அது தேவைப்படுதுங்க. ஒரு நாள் சும்மா தான் சொல்லுங்களேன், நீங்கள் போட்டிருக்க ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் பண்ணியிருக்க ஹேர் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக இருக்குது, என்ன இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுமே இன்னும் ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அது இன்னும் நம்மளுக்கு நல்லது தானே. இப்போ ஆக்சுவலி ஒரு ஃபேமிலியில் வந்து நிறையவே ஹஸ்பண்ட்ஸும் சரி ஒய்ஃப்ஸும் சரி 2 பேருமே 2 பேரையும் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், இது எல்லாமே உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தானே, நீயும் தான் செய்யணும்னு சொல்லிட்டு. பட் எவ்வளோ பேருங்க அதை எடுத்து போட்டு செய்கிறாங்க. செய்கிறதுக்குமே ஒரு மனசு வேணும்ல. அதை செய்யும்போது நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணாமல் இது சும்மா இது உன் வேலையும் தான், உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்கிறது இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்குள்ளேயும் இன்னும் ஒரு சின்ன குழந்தை ஒழிஞ்சிட்டு தாங்க இருக்குது. அது நம்ம சின்னதாக ஒரு பாராட்டை எதிர்பார்த்துட்டே தான் இருக்கும். அது எல்லார்கிட்டேயும் இல்லைனாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்டேருந்து வரணுன்றது கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதை நம்ம கொடுக்கறதுனால அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நம்மளுமே சந்தோஷமாக இருக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப அவசியங்க. ஆனால் நான் சும்மா இதை க்ளோரிஃபை பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. பட் நிறைய ஃபேமிலிஸில் வந்து இன்னுமே டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குது, டவுரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்னுமே புரிஞ்சிக்காத நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க. பட் அவங்களெல்லாமும் நான் இதே மாதிரி உங்களை வந்து நான் பாராட்டிட்டு இருக்கணுன்ட்டோ இல்லை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லலை. அதுலேருந்து வெளியே வாங்க. அதிலே இருந்து நம்ம கஷ்டப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியே வந்து தாங்க ஆகணும். பட் நம்மளுக்கு நல்ல பார்ட்னர் கிடைச்சதுக்கப்புறமே சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சும்மா கை காமிச்சிட்டு பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் ஆக்கிட்டு இருக்கிறதுல நம்மளுக்கு தானேங்க நஷ்டம். எல்லார் லைஃப்லையும் ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். பர்சனலாக இண்டிவிஜுவலாக எல்லாருமே அதை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருப்போம். பட் எண்ட் ஆஃப் த டே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் தாங்க லைஃப் லாங் ஒரு டீமாக இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அப்படின்றப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து எதுவாக இருந்தாலுமே ஃபைட் பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்றப்போ லைஃப் ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். எனக்கு தோணுன சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஆனால் எனக்கு இந்த ரீசன்ட் டைம்ஸில் வந்து சோஷியல் மீடியா பார்த்துட்டு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு பரவாயில்ல இவங்களாம் சூப்பராக இருக்காங்களே, இந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களேன்னு நினச்சவங்க எல்லாமே டிவோர்ஸில் வந்து நிற்கும்போது இதை பேச வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நான் ஆளாயிட்டேங்க. லைஃப் ரொம்ப சிம்பிளுங்க. அதை ரொம்ப பெருசாக நம்ம தான் ஆக்கிக்கிறோமோன்னு கொஞ்சம் தோண ஆரம்பிச்சது. நானுமே முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் லவ்வி டவ்விலாம் கிடையாதுங்க. ரொம்ப நல்லாவே சண்டை போடுவேன், நல்லா பேசுவேன். நானுமே ஒரு பாயிண்டில் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஹஸ்பண்ட் வந்து என்றைக்குமே நம்மளுக்கு நோ சொன்னது கிடையாது. அதே மாதிரி நானுமே அவருக்கு பிடிக்காத விஷயங்களை செஞ்சதும் கிடையாதுங்க. இது 2 பேருமே உட்காந்து பேசி எடுத்த முடிவுன்றது கிடையவே கிடையாது. அது வந்து கொஞ்ச காலம் நம்ம வாழும்போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கிற விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹெல்த்தியான சண்டைகள் நிறையவே வேணுங்க. அப்படி ஒரு வாட்டி நடக்கும்போது தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இன்னுமே பெட்டர் ஆகுறதா நான் ஃபீல் பண்ணுறேன். 75% ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியிருந்து தான் வரும். அதை இக்னோர் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். பார்ட்னர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அவங்களோட ஒர்க்கு, அவங்க நம்மளுக்காக பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றின்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.